கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நன்னாள். உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ வார்த்தையாகிய வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு நாள். நிச்சயமாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதுக்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு வீட்டை கட்டுவார். அதாவது தீருவின் ராஜா ஈராம் தாவீதுக்கு வீட்டை கட்டுவதற்கு ஆட்களை அனுப்பினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு வீட்டை கட்டுவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கின ஆண்டவர் உங்களுக்கும் உருவாக்குவார். சில வேளையில் உங்கள் வீடு கட்டப்படாத ஒரு நிலையில் இருக்கலாம். சொந்த வீடு இல்லாமல் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். பல வருடங்களாக வாடகை வீட்டில் நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கலாம். அல்லது சொந்த வீட்டை கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கி நீங்கள் பல வருடங்களாயிருக்கலாம். அந்த இடத்தில் எப்படியாவது ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தும் தீர்மானித்தும் அந்த காரியம் கைகூடி வராமல் நீங்கள் கலங்கின உள்ளத்தோடு இருக்கலாம். அல்லது எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே, 3 பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஒரு வீடு இருக்கிறது, இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு இருந்தால் நலமாய் இருக்குமே என்று நீங்கள் அப்படிப்பட்ட சூழல் யார் இருந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். வீட்டை கட்டுவதற்கான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். சங்கீதம் 127 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டரும் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வீட்டை கட்டுவதற்கான சூழ்நிலை உருவாக்குகிறவர். அவர் வீட்டை விரும்புகிற ஒரு தேவன். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நிச்சயமாகவே வீட்டை கட்டப்போகிறார். வீடு கட்டப்பட போகிறது. உங்களுக்கு தேவை வீடு என்று சொன்னால் நிச்சயமாக அன்று வீட்டை கட்டுவதற்கான வழியை திறக்கப் போகிறார். அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், தாவீதுக்கு வீட்டை கட்டுவதற்கு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்த எங்கள் அன்பு தகப்பன், இன்றைக்கு ஜீவ வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கிப்பான். யாருக்கு வீடு தேவைப்படுகிறதோ உங்களுக்கு வீட்டை கட்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கு நீர் வழியை திறக்கும்படியாய் ஜெபிக்கும். உம்மால் நிச்சயமாய் முடியும். இந்த நாள் ஜீவ வார்த்தையின்படி எங்களுக்கு வீட்டை ஆண்டவர் கட்டினார் அல்லது ஒரு வீட்டை வாங்க ஆண்டு உதவி செய்தார் என்று ஜீவனுள்ள சாட்சிகளை திரளாய் கர்த்தர் எழுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் அப்படி செய்தி நன்றி. வியாதிப்பட்டவர்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பீராக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பணி மாற்றத்துக்கு முயற்சி பண்ணவர்களுக்கு பணி மாற்றம் கிடைக்கட்டும். நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். ஆமென்.